கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். இந்த சம்மருக்கு பசங்க வீட்டில் இருந்துட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு கரெக்டான ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் தான். ஃபேமிலியோட ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்பாட்டுங்க. இங்கே அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, கிட்ஸுக்கு வந்து பிளே ஏரியா இருக்கு. இது பக்கத்துலேயே பாம்பு பண்ணி இருக்குங்க. இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்க எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நேரம் ஆகும், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளோ பெரிய பாம்பு வந்து நம்ம சென்னை இதில் இருந்திருக்கு. எப்படி இருக்கு? இந்த கிண்டி நேஷனல் பார்க் வந்து 22 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. கிண்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தாங்க இந்த பார்க் ரீச் பண்றதுக்கு. பார்க் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அது இல்லாம உங்களுக்கு டாக்ஸி இருக்கு. இங்க வந்து ஷேர் ஆட்டோஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இதாங்க கார் பார்க்கிங். நல்ல பெரிய கார் பார்க்கிங்காவே இருக்கு. இங்க பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா காருக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதே பைக்குனாக்கா 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் தாங்க வந்திருக்கோம். கிண்டி சில்வர் பூங்கா இதாங்க டிக்கெட் கவுண்டர். நம்ம இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டாங்க. இங்கே வந்து அடல்ட்டுக்கு வந்து 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கு வந்து 10 ரூபீஸு. இதான் பார்க் என்ட்ரன்ஸு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருந்தது. ரீசெண்டாக தான் ரெனோவேட் பண்ணி இந்த பார்க் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம டிக்கெட்டில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தாங்க உள்ள அலோவ் பண்ணுறாங்க. லே அவுட்டு இந்த லே அவுட் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா எல்லா இடத்தையும் கரெக்டாக வந்து விசிட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி சின்ன பார்க்காக இருந்ததுங்க. இப்போ வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 crores வந்து செலவு பண்ணி ஓப்பன் பண்ணதாக சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் தேதி 4வது மாதம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மான் தான் இருக்குது. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புள்ளி மான் தான் இருக்குது. நல்ல கொஞ்சம் கிராண்டியாக பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. மான்லே குட்டி மான்ல இருக்குதுங்க. சின்ன மான் இது. திங்ஸ் லைக் பேபி. இதுக்கு முன்னாடி இந்த ஜூக்கு வந்துருவாங்க. இந்த மூங்கில் மரத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது பாருங்க, இது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கேருந்து ஒரு 5 years இருக்கும். செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு பேர்டு கொண்டு வச்சுருக்காங்க. இதுவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. வாவ், நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க. இந்த வளையத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. கிளாஸில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியூ சூப்பராக இருக்குது. இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதில் வந்து கேட்டில் எக்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குது சொல்லியிருக்காங்க. அதாவது உன்னி கொக்கா. ஐ திங்க் இவர் தான் அந்த உன்னி கொக்கா இருப்பார்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு. அவராக தான் உன்னி கொக்கா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்காருங்க. மேபி இவர் கூட இருக்கலாம் உன்னி கொக்கா. எனக்கு சரியாக தெரியல. இங்கே சின்னதாக வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் தண்ணி எதுவும் ஸ்டே பண்ணல அவங்க. மேலே பாருங்க நிறைய குக்கு இருக்குது. பேர் மஞ்சள் மூக்கு நாரை குக்குங்களாங்க. இது பெரிய குக்கு இருக்குது. செம்ம பெருசுங்க. அது பேர் என்னன்னு தெரியல. நாரை குக்கு. செம்மையாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரியல் முதலைங்க. அது வந்து என்ன சொல்லுது, நீண்ட மூக்கு உடைய முதலையாம். அதாவது மூக்கு வந்து பெருசாக இருக்கும், நீட்டமாக. அந்த முதலை தான் இங்கே நீண்ட இருக்குது. முதலையை காணும். இருக்காரான்னு தெரில. முதலையை காணுங்க. ஐ திங்க் அது தண்ணி கடியில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சருகுமான்னு சொல்லிட்டு கூண்டில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்காருங்க சருகுமான்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டியாக இருக்காப்புல. இங்கே ஒருத்தருக்காரு பக்கத்துலேயே. ஹாய். வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் பக் அப்படின்ட்டு வெளி மானாங்க. இந்த மான் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வேகமாக ஓடுற மானாங்க. ஒரு அங்கே உட்காந்துருக்காரு. வெயிலுக்கு எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இதுதாங்க வெளி மான். வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கோலையாடு அப்படிங்கிற ஒரு இந்த மான் பாருங்கள். இந்த மான் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நாய் மாதிரி ஓலை விடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கடமான்னு சொல்லிட்டு. இந்த மான் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட மாடு மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹைட்டும் சைஸ் இருக்கும். நல்லா ஸ்பீடாகவும் ஓடும் இந்த மான். இந்த மானை தான் மெயினாக வந்து சிங்கம் புலியில் வந்து வேட்டையாடும். அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து இந்த மான். நெக்ஸ்ட் இங்கே கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் டைமில் வந்து விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே பிடிக்கானது. எனக்கு பிடிச்ச கேம் இருக்குப்பா.
நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ஜாக்கில், அதாவது நரி. இங்கே இருக்கிற பாருங்க. ஹாய். நரி எப்பயுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸான அனிமலுங்க. இதுக்கிட்ட எப்பயுமே தள்ளியே இருக்கு. நம்ம வந்திருக்குது வெள்ளை மயில் ஸ்பாட்டு. இது வந்து ஆண் மயில், சாரி பெண் மயில். ஆண் மயில் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒருதான் ஆண் மயில் மாற்றி சொல்லியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. தோகை நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். தோகை இருக்கிறது ஆண் மயில் நினைக்கிறேன். எஸ், ஆமாம். ஏன்னா இந்த தோகையை விரித்து தான் வந்து பெண் மயிலை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஆண் மயில் வந்து தோகையை விரித்து டான்ஸ் ஆடும். அதை பார்த்துட்டு தான் அந்த பெண் மயில் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளே ஏரியாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸோட அடல்ட்ஸ் தான் விளாண்டுருந்தாங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸாக விளாண்டுருந்தாங்க. இங்கே இருக்கிற ராட்னமாக இருக்கட்டும், ஐ மீன் ஸ்விங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸாக ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸ் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க கிட்ஸோட. இங்கே உள்ளுக்குள்ளே டாய்லெட்ஸ் இருக்குங்க, கேஃபிடேரியாவும் இருக்குது, ரெஸ்ட் ஏரியாவும் இருக்குது. கேஃபிடேரியா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. இங்கே காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதுவும் ட்ரை பண்ணல, பிகாஸ் டைமில் ஸ்நாக்ஸ் பார்க்கும் போனோம். நெக்ஸ்ட் நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு ஸ்டாட்யூ இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, செம்ம அட்ராக்டிவான ஸ்டாட்யூங்க. அது 2 யானை, அதாவது குட்டி யானையும் தாய் யானையும் இருக்கிற மாதிரி. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கொடி இருக்கிற இடம். உலகத்திலேயே ரொம்ப வேகமான பறவை, வேகமாக ஓடக்கூடிய பறவை வந்து இந்த ஆஸ்ட்ரிச் தாங்க. முட்டை போட்டிருக்குங்க. வா, ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இருக்குது. விருப்பறா, செம்ம பெரிய முட்டையாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குங்க. இது வந்து ஈமு. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்குது ஈமு பொடி பாருங்க. இது வந்து நோய் வந்த மாதிரி இருக்குது, இல்லை இது இப்படி தான் இருக்குமோ அதோட ஸ்கின்னு அப்படின்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஸ்கவி வாத்தா. வா, உண்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. இங்கே கருப்பு கலரில் ப்ரௌன் ப்ளஸ் வந்து ஒயிட் 3 கலர்ஸில் வந்து வாத்து. அது குட்டி குரங்கடா, குட்டி குட்டியாக இருக்குது ப்ளீஸ். இது கூடவே நிறைய பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. விதவிதமான பறவைகள்லாம் இருந்துச்சு. வெளிநாட்டில் இருந்த பறவைகள்லாம் கூட பெரிய பெரிய கூண்டுலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆமைகளும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சில முதலைகளும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லாமல் இருக்குங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 70 ரூபா வாங்குறாங்க, அதுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அவ்வளோதாங்க. இதோட வந்து நேஷ்னல் பார்க், அதாவது கிண்டி சைல்ட் பார்க் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னேக்ஸ் பார்க் போகிறோம். ஸ்னேக்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்துலேயே இருக்குது. ஸ்னேக்ஸ் பார்க் இருக்குது. அப்படியே போனீங்கன்னாக்கா இங்கே வந்து சென்னை ஸ்னேக் பார்க். டிக்கெட் சார்ஜஸ் வந்து பாருங்கள், சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 30 ரூபா, புகைப்படம் எடுக்க 40 ரூபாய், மொபைல் ஃபோன் இதே நீங்கள் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்காருன்னா எல்லோ அனகொண்டாங்க. வா, இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸ்லலாம், எல்லோ அனகொண்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மோஸ்ட்லி அமேசானில் தான் இருப்பாங்க. இப்போ இங்கே இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப தண்ணியில் தான் மேக்ஸிமம் இருக்குங்க, தண்ணி இல்லாமல் இதனால் வாழ முடியாது. நெக்ஸ்ட் இங்கே யார் இருக்காரு? எலக்ட்ரிக் ஃபிஷ் தொட்டா ஷாக் அடிக்கும். 250 450 வோல்ட் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நான் தப்பாக சொல்கிறேன், அது அதுக்கு மேலே அதிகமாகவே இருக்கும். நம்ம மனுஷனே வந்து கொண்டுருங்க. அது அவ்வளோ பெரிய பாம்பு வந்து நம்ம சென்னை இதில் இருந்திருக்கு, பைத்தான் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு நீர் பாம்பு. உப்பு நீர் பாம்பு இது உப்பு நீரில் தான் மோஸ்ட்லி இருப்பாராம். பார்க்குறதுக்கே செம்மையாக துருவி நண்டா, இதுக்குள்ள நண்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்காரு பார்த்தீங்களா, துருவி நண்டு. தெரியுது உங்களுக்கு? இதுக்கு மேலே கிளியராக எடுக்க முடியல, ஏன்னா தண்ணியே கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. சம்திங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு உள்ள. ஹேய், நல்ல பாம்புங்க. வா, இந்தியன் ஸ்னேக்ஸ்லேயே ரொம்ப பாய்சனஸான ஸ்னேக்ஸ் வந்து நாகராஜா, நல்ல பாம்பு. இன்னொரு பாம்பு இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சதான், கிங் கோப்ரா. அதுக்கு அடுத்தது கட்டு வரியான ரொம்ப மோசமான ஷெஃப் பாம்பு. இவர் நைட்டில் தான் மோஸ்ட்லி வெளில வருவார், பகலில் தான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருப்பார். இவர் பகலே பிடிக்காது. ஒரு பாருங்கள், இங்கே ஒரு எலிவர் இருக்குது, எலியை கடிச்சு போட்டிருக்கா இல்லை சும்மா போட்டுருக்காங்க. இவர் நைட்டில் மட்டும் தான் வேட்டையாக வெளில வருவார். இந்த டைம்லாம் செம்ம தூக்கத்தில் இருப்பார்.
நெக்ஸ்ட்டு கண்ணாடி விரியாங்க, அதாவது ரசில் வைப்பர் சொல்லுவாங்க. வெரி டேஞ்சரஸ் ஸ்னேக். ஸ்பீடாக போகும். கடிச்சதுன்னா ஸ்பாட்டு தான். எப்படியும் வந்து கையிலலாம் கடிச்சதுன்னா நம்ம விரலே போயிடுன்னு சொல்லுவாங்க. விரலே கட் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்தளவுக்கு மோசமான விஷப்பாங்க. ஒரு எனக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக். ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருப்பார். இந்த ஸ்னேக் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குன்னே தெரியாது. நம்ம கால் பக்கத்துலேயே இருக்கும், இருக்கானே தெரியாது. ஆனால் இதுவும் ரொம்ப மோசமான விஷப்பாம்பு. இது கடிச்சதுன்னா காலெல்லாம் அப்படி பெருசாகிடும், யானைக்கால் மாதிரி. அந்தளவுக்கு மோசமான பாய்சன்ஸான ஸ்னேக் இது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இந்தியாவில் நிறையா இருக்குது. மெயினாக தமிழ்நாட்டில் சென்னையிலே ஏகப்பட்ட பாம்பு இருக்குது. இதுவும் வந்து விஷம் விழும்பும் இருக்குது, விழும்புப்பாங்க பாருங்கள். இதுவும் ஸ்பெட்டிங் ஸ்னோகம் தான். பட் ஆனால் கருப்பாக இருக்காரு இவர். அது கொஞ்சம் ஒயிட் வித் பிளாக் இருந்தது, இவர் கொஞ்சம் கருப்பாக இருக்காரு. ஸோ இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஸ்னேக்ஸ். இது வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் சிலிண்டர் ஆமை. சிலிண்டர் ஆமை இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியில் இருக்கிற எல்லாருமே. நெக்ஸ்ட்டு பச்சை ஒன்றானுங்க. கிளாஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை. பார்க்குறாங்க இந்திய குளத்து ஆமை. குளம் ஆமை நம்ம இந்தியாவில் குளத்துலேயே நிறைய இருக்கும். மழை பெஞ்சால் எங்கள் வீட்டுக்கிட்டே நிறைய வரும், ரோட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஆமைங்க, ரொம்ப ஃபேமஸான ஆமை. இவரை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்கே படுத்துருக்காரு பாருங்க, இருக்கிறதே தெரியல. மேலே படுத்துருக்காரு. இதில் யாரும் மாதிரி போட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னாவே ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்திய மலைப்பாம்பு. இந்திய மலைப்பாம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு. இல்லை இல்லை, இது வந்து மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க, பைத்தல். இது வந்து இந்தியன் ராட்டில் ஸ்னேக், சாரை பாம்பு. இது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. இது நிறையா இருக்கும் இந்தியாவில். எங்கள் வீட்டுக்கிட்டே நிறையா இருக்கும். ராட்டில் ஸ்னேக் இது நல்ல பெருசாக இருக்கும். ஆனால் இது விஷம் கிடையாது. இது மோஸ்ட்லி கடிக்காது, எலியை தான் கடித்து முழுவிடும். பட்னா நெக்ஸ்ட்டு வந்து முதல் வெள்ளை என்பது என்ன அது எப்படி பிடிச்சிருக்கு? என்ன பண்ணுறது? இங்கே ஒரு ஒயிட் பைத்தன் செம்ம பெருசாக இருக்குது. ஒரு 10 அடி இருக்கும் போல. 30 30லாம் பக்கத்தில் பெருசாக இருக்குது. கொகைக்குள்ள ஒன்று படுத்துருக்காரு. எப்படி ஒரு 10 ஃபீட் இருக்கு. இங்கே வந்து ஆசிய மலைப்பாம்பு. இங்கே ஒரு பெரிய பைத்தான் இருக்காங்க. பெரிய பைத்தான் ஆனால் சின்னதாக இருக்காரு. எங்கே படுத்துருக்காரு இங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு. சின்ன மூளை ஒன்று இருக்குது. சால்ட் வாட்டர் உப்பு நீர் முதலை. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு கொக்கடைல்ஸ்னு சொல்கிறாங்க இந்த பார்க்கில். இந்த பார்க்லேயே லார்ஜஸ்ட்டு கொக்கடைல் தான். ஹலோ சார், எங்கே போகிறீங்க? இது வந்து நைல் முதலைங்க, தண்ணியில் இருக்காரு. நைல் முதலை, சதுப்பு நில முதலைங்க. கொஞ்சம் நல்ல பெருசாக வளருது. இது கங்கை நீர் முதலை. ஒரு 4-5 மேலே இருக்குது. இங்கே ஒரு இருக்காரு. இங்கே ஒரு பேபி முதலை இருக்குது. மூக்கு பாருங்க, கிட்டத்தட்ட பானை மாதிரி இருக்குங்களா.
ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து கேரியல் முதலை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா நோ வெனாமஸ் ஸ்னேக் ஜூ. இங்கே வந்து விஷம் இல்லாத பாம்புகள் நிறையா இருக்கான். அது வந்து கும்பேரி மூக்கன்னு சொல்லிட்டு. இந்த பாம்புக்கும் வந்து விஷம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், நூல் மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட நூல் மாதிரி தான் இருக்குது. இந்த பாம்பு வந்து விஷம் கிடையாதாங்க, பச்சை பாம்பு. இது வந்து நீங்கள் முள்ளுச்செடியிலலாம் பார்த்துருப்பீங்க, நானுமே நிறையா பார்த்துருக்கேன் முள்ளுச்செடியில். இந்த பாம்புக்கும் விஷம் கிடையாது, ஆனால் அது கரெக்டாக கண்ணை பார்த்து தான் குத்தும். அதனால் இந்த பாம்பு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணில் குத்திச்சுன்னா கண்ணே போயிடும். பசும் சாம்பல் நீர்ப்பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி தண்ணியில் தாங்க இருக்கும். கௌரியம் காணும் இங்கே அங்கே இருக்கிற சைடில் இருக்குது, இலை பக்கத்தில் இருக்குது, வால் மாதிரி தெரியுது, பல தெரியல. வெளியில் ஒன்று இருக்குது, இங்கே ஒருத்தர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா பசும் சாம்பல் நீர்ப்பாம்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் நிறைய சாக்கடைகளெல்லாம் இருக்குங்க. இந்த மழை பெய்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நீர்க்கத்தன் குட்டி. இதை பார்த்து எல்லாரும் பயந்துருவோம், சுருட்டை வரையாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, சுருட்டை வரையாமல் கிடையாது, நீர்க்கத்தன் குட்டி. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா விஷம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பாம்பு அடிச்சிட்டிங்கனாக்கா இது கூடவே வந்து நிறைய பாம்பு வரும், அவ்வளோ பாம்பு வரும். மண்ணுடைய பாம்பு இது எல்லாருமே தெரிஞ்சது தான். இது மண்ணுக்கு அடியில் இருக்கும், பாருங்கள் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து கருப்பு மண்ணுடைய பாம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்னேக். இது ரொம்ப ரேட் அதிகமாக போகும்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தப்பாக கூட இருக்கலாம். இந்த பாம்புக்கும் விஷம் கிடையாது, மண்ணுடைய பாம்பு. இந்த பாம்பு உங்களுக்கு தெரிஞ்ச பாம்பு தான், மண்ணுக்குள்ளே தான் இருப்பார் மோஸ்ட்லி. ரெண்டு சைடும் தலை இருக்குன்னு சொல்லுவாங்க, அது போயிங்க. ஆக்சுவலாக ஒரு சைடு தான் தலை இருக்கும், இன்னொரு சைடு வாழ்னா தலைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பைத்தன்ங்க, தெற்கு ஆசிய மலை பாம்பு, சின்ன பாம்பு வச்சுருக்காங்க. சாரை பாம்பு, இந்தியன் ராட்டில் ஸ்னேக், ஏற்கனவே பார்த்ததான். அது மஞ்சள் நேரத்தில் இருந்துச்சு ஒரு சாரை பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல பாம்பு மாதிரி இருக்குது தோல். பட் ஆனால் இது வந்து சாரை பாம்பு. வெளில வந்துட்டார் பார்த்தீங்களா? ஹேய் சார், வாங்க, உங்களுக்கு பார்க்க வந்துருவோம், வந்து காட்டுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். எட்டி பார்க்குறாரு, பட் ஆனால் எதுவும் ரியாக்ஷன் காட்டல. கோழி இது வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல. இது மழை பெய்கிற டைமில் சென்னையில் நிறையா வரும், அங்கே தண்ணியில் நிறைய போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது 5 அடிக்கில் வரும் பாம்பு. நான் இந்த பாம்பில் வந்து ஒரு 3 அடி 4 அடிக்கெலாம் பார்த்துருக்கேன். நல்லா பெருசாகவே இருக்கும். பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிக்கும், மீன் நத்தை எல்லாத்தையும். சென்னையில் நிறைய இருக்குது பாம்பு. எல்லாருமே வந்து பார்த்து பயந்துருவாங்க இந்த பாம்பு வந்து, ஓ விஷ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது, இது வந்து இந்த பாம்பு விஷம் கிடையாது, ஆனால் கடிக்கும். கடித்தாலும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லதுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன வாக் த்ரூ இருக்குது, உள்ளே போயிட்டு வர மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இப்போ இல்லை போல், இதெல்லாம் ஆமலாம் இருந்திருக்கு, தண்ணிக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. மியூசியமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் போவாங்க. மியூசியமுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே பாம்பு, பள்ளி, அதோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. உடம்புலாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரேர் டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கும் போல் அதில். நம்ம ஸ்கூலில் லேப்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, தவளைலாம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய தவளைலாம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த பாம்பு டான்ஸ் ஆடுறது இது வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கோப்ரா. வாவ், இங்கே பாருங்கள், இங்கே நிறையா வந்து இந்தியன் கோப்ராஸ். குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இது 2 பண்டி சண்டை போடுற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது மரத்தில் வந்து அந்த ட்ரீ டிவைடிங் ரெப்டைல்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊர்வனங்கள். பாம்பு, இங்கே ஒரு பாம்பு இருக்குது. இங்கே ஒரு பச்சோண்டி சொல்லுவாங்களே, அது ஒன்று இருக்குது. பறக்கும் போகும், அதோட பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை வச்சு தான் அப்படியே பறந்து போகும் தோலை வச்சு. இது வந்து க்ரீன் பிட் வைப்பர், பச்சை சட்டித்தலை பாம்பு. பறக்கும் போனான் லிசார்ட், இதெல்லாம் பறக்கிற வகை உள்ள ரெப்டைல்ஸ். ஒரு மலைப்பாம்பு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மலைப்பாம்பு வந்து ஒரு ஈரம் முழுகிற மாதிரி தான் இருந்துச்சு.
இப்போ இங்கே வந்து இன்னொன்று வச்சுருக்காங்க, அதாவது குட்டி வர மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரியலாகவே ஒரு மனுஷன் இருந்துச்சு. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறது. நெக்ஸ்ட் இங்கே வந்து நிறைய படம்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய பிளேயர் இருந்துச்சு, ஒரு டிவி இருந்தது, அதில் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒவ்வொரு பாம்புகளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு விஆர் ஷோ ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டில் பாம்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி. இதோட காஸ்ட் வந்து ஒரு 100 rupees வந்து வாங்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸிட் வந்துருச்சு. இங்கே வந்து ஷாப் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வுட்லேயே வந்து ஒரு சில ஸ்னேக்ஸ்லாம் இருக்க மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே பொட்டானிக்கெலாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் செடியில் விற்கிறாங்க. செடியும் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே புதுசாக ஜூ கஃபேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்க்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் கஃபேல வந்து சாப்பிட்லாம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து கொஞ்சம் சைனீஸ் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே. ஹை டேபிளில் தான் நம்ம உட்காரணும் ஆசை. ஹை டேபிள் உட்காந்துட்டான். வண்டியா வேணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பே வந்து ஒரு 180 வருது. நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எவ்வளோனாக்கா அதுவும் 180 rupees வருதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கெஃபே வந்து நல்லா நீட்டாகவே இருந்துச்சுங்க. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சேர்ஸ் அவங்க போட்டிருக்க ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் கொடுத்தாங்க. பிஸ்லரி வாட்டர் தான். அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 30 rupees கேட்குறாங்க. நார்மல் வாட்டர் கேட்டாங்க இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாட் வாட்டர் கேட்டாலும் இல்லையா. ஒன்லி பிஸ்லரி வாட்டர் தான் 30 rupees. என் பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு ரொம்ப பிடிக்குமே, அதனால் அதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்திருந்தது. நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா ஹாட்டாகவே நல்லா இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூடவே மயோனஸும் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குது? ஆனால் KFC தான் பெஸ்ட். பில் கொடுத்துட்டாங்க. வாட்டர் 30 ரூபா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 150 ரூபா. மீதி இருக்கடா 30 ரூபாடா. எடுத்துக்குறா 30 ரூபா. வைக்கலாமா? நான் குடிச்சிட்றேன். கொஞ்சம் கூட விடக்கூடாதுங்க. 30 ரூபா வாங்கியிருக்காங்க. குடிக்க முடியுமா? என்னது இந்த வாட்டர் பாட்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நேஷனல் பார்க் பற்றி நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் 24 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.